நண்பர்களே, கடந்த வாரத்துல ஷேர் மார்க்கெட்ல ஒரு சுனாமி அல்லது புயல் அப்படிங்கிற மாரியே சொல்லலாம். அதுல நெறைய ஸ்டாக்ஸ் விழுந்துகிட்டே இருந்தது. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, அதானியினுடைய பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு 20% மேல அந்த குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாம் ஷேர் நெறைய வீழ்ச்சி அடைந்தது. இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணங்கள் சரியானதா? அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அலசல் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்க பார்க்கலாமா? உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ, இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, அதானியுடைய ஷேர்ஸ் கடந்த வியாழக்கிழமை, அதாவது 21 நவம்பர்ல 20% மேல ஃபால் ஆச்சு. ஸோ, இந்த ஃபாலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நியூஸ் ட்ரிவன் மார்க்கெட் அப்படிம்பாங்க. அதாவது செய்திகளை அடிப்படையாகக் கொண்டு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில சொல்றோம். ஸோ, இதில நவம்பர் 21 அன்னைக்கு அமெரிக்க நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, அதானி அவர்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் சோலார் எனர்ஜிக்காக இந்திய அரசு ஊழியர்களுக்கு பல ஆயிரம் கோடி லஞ்சமாக கொடுத்துருக்க அப்படிங்கிறத அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது எக்ஸாக்டாக சொல்லணும் போனால் கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட அவர் லஞ்சம் கொடுத்துருக்கதா அமெரிக்க நீதிமன்றம் ஷூட் போட்டிருக்காங்க. ஸோ, இது உண்மையா பொய்யாங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஸோ, இந்த நிலைமையில நான் என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா, என்னுடைய ஓன் கருத்தை நான் கேட்குறேன். ஒரு வளரும் தொழிலதிபரை நோக்கி அவர் குற்றம் செஞ்சிருக்காரு, அதாவது லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேஸ் போடுறதுக்கு நீங்க யார்? அமெரிக்கா யார்? நான் என்ன சொல்றேன், அவர் இந்தியாவுல பிரச்சனை பண்ணியிருக்காரு, இந்தியாவுல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்திய கவர்மெண்ட் அவங்கள கேட்கணும். நான் எந்த ஒரு அரசியலோ, எந்த ஒரு விஷயமோ நான் இங்கே பேச வரல. ஒரு விதமான லீகல் ஆக்ட்னே வச்சுக்குவோம். நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, என்னோட ஏரியா, உங்க ஏரியா அப்படிங்கிற மாரி ப்ராப்ளம் போம்போது, இன்டர்நேஷனல் லெவல்ல அவரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களும் ஓகே. ஆனா, தப்பு எங்க நடந்திருக்கு? இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு அவர் லஞ்சம் குடுத்திருக்கிறதா வந்திருக்க தகவல். ஸோ, அவர் லஞ்சம் குடுத்து அவர் பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஏதோ விஷயங்கள செஞ்சிருக்காரு அப்படின்னே வச்சுக்குவோம். அவர் தப்பு பண்ணவரா இருந்தா, இந்திய கவர்மெண்ட் இந்தியாவுல அவங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ, இப்ப நான் உங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு கேள்விய கேட்கிறேன். இப்ப அமெரிக்காவுல உள்ள ஒரு தொழிலதிபர் அல்லது அமெரிக்காவுல உள்ள ஒரு அரசு அதிகாரி ஏதோ ஒரு விஷயத்த அங்க தப்பு பண்ணிட்டாருன்னு, அவருக்கு இங்கேருந்து நம்ம கேஸ் போட்டா ஒத்துக்குவீங்களா? இது அமெரிக்காவினுடைய சர்வாதிகாரத்த காட்டுது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ, இந்த சதவீதத்தில நம்ம ஒரு 20% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ, இத நீங்க கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி 2022 டிசம்பர்ல ரூ. 4100 கிட்ட போன அதானி என்டர்பிரைசஸ் அவங்ககிட்ட 7 கம்பெனிக்கு மேல லிஸ்டட் இருக்கு. நான் அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் வச்சு எக்ஸாம்பிளா சொல்றேன். அதானி என்டர்பிரைசஸ் 2022 டிசம்பர்ல அதனுடைய உச்சபட்ச விலையான ரூ. 4100 மேல ட்ரேட் ஆகுதுங்க. ஸோ, ஜனவரி எண்டு, பிப்ரவரி இந்த இதில அதாவது 2023ல அவங்க ஹிடன்பர்க் ஒரு ஷார்ட் செல்லர் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஹிடன்பர்க் அவங்க அதானி மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஸோ, அந்த குற்றத்தின் அடிப்படையில அந்த ஷேர் பயங்கரமா ஃபால் ஆகுதுங்க. நம்ம இப்ப பார்க்குறது 20% தான். ஆனா அந்த ஷேர் ரூ. 4100 கிட்டத்தட்ட ரூ. 1000 தொட்டுச்சுங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ரூ. 4,00,000 போட்டிருந்து, அந்த ரூ. 4,00,000 ரூ. 1,00,000 ஆனா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ, அந்த அளவுக்கு அது பயங்கரமான ஒரு சரிவை கண்டுச்சுங்க. ஸோ, அதுலேருந்து வித்தின் ஒரு 1 இயருக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது 3000 வரைக்குமே அந்த ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ, இதில நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நியூஸ் வருதுன்னா, அந்த நியூஸ் நல்லதா? கெட்டதா? அந்த நியூஸ்ல எவ்வளோ உண்மைகள் இருக்கு? அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்குனா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த வீடியோ பதிவு இந்த ஷேர வாங்குங்க, வித்துருங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. மக்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. அதானி அவர்கள் செய்தது தவறோ, சரியோ நமக்கு தெரியாது. அவர் மீது வழக்கு போடுவதற்கு அமெரிக்க நிறுவனம் யார்? அமெரிக்கா யார்? இது நம்மளுடைய பொருளாதாரத்தை அவர்கள் சரி வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ, இந்த மாரி விஷயங்கள நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஷேர் மார்க்கெட்ல ஒரு நியூஸ் பேஸ்ல ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி இறங்கும் பொழுது அத வாங்கலாமா? வேணாமாங்கிற ஒரு ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு இது வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ, இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஆதாயம் அடையலாம். இந்த சேனலை நீங்க பார்க்க இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.